பாடல்களை சிந்தித்து விளையாடுவது வளமை. இன்றைக்கு சிவத்தியானம் செய்திடுவோம். இல்லை, இன்றைக்கு குருபதத்தை கும்பிடுவோம். காலை எழுந்தெல்லாம் படித்து தந்தீங்க. ஆமா, இது என்னுடைய புஸ்தகத்தினுடைய ஓர்டர் இதுதான். போன முறை நாங்க பார்த்ததுல இருந்து நீங்க வச்சிருக்கிற புஸ்தகம் வேற, இது வேறு ஒரு புஸ்தகம். நல்லது ஐயா, நல்லது. ஓம் நம சிவாய். இதுல சிவத்தியானம் செய்திடுவோம். அன்னை பிதா குருவாய் என்ற பாடல் தொடங்குது. சிவத்தியானம் செய்திடுவோம். படிக்கிறீங்களா ஒரு ஆள்? திருச்சிற்றம்பலம். அன்னை பிதா குருவாய் ஐயனனை ஆண்டு கொண்டான். என்னை அறிந்தேனடி கிளியே, இச்சையெல்லாம் போச்சுதடி. இளங்குயிலே நடந்து வாடி, எல்லாம் சிவரூபமடி. அளந்தறிய முடியாதடி, தளர்ந்திடாமல் தொடர்ந்து வாடி. தானதாம் 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 தானதாம். அன்னை பிதா குருவாய் ஐயன் என ஆண்டு கொண்டான். இறைவன் எல்லோருக்கும் அன்னையாக இருக்கின்றான், பிதாவாக இருக்கின்றான். ஆனால் குருவாக வருவது எப்போ? சகலருக்கு. சகலருக்குத்தான். எப்போ வருவார் அவர்? பக்குவம் பெற்ற நிலையில, அந்த நிலை வரும் பொழுது. அப்ப அதுவும் வந்துட்டது. குருவாய் ஐயன் என ஆண்டு கொண்டார். அந்த பக்குவம் குரு வந்த பிறகுதான் தெரியுது அன்னை பிதாவும் அவர்தான். நாங்கள் எல்லாம் அன்னை என்றால் தாய், பிதா என்றால் தந்தை. எங்களை இந்த வயிற்றிலே சுமந்து இந்த பிறப்பை தந்து எங்களுக்கு உணவு தந்து உடை தந்து வளர்த்து படிப்பித்து ஆளாக்கி விட்டவர்களைத்தான் அன்னை பிதா என்று சொல்லுகின்றோம். ஆனால் அது இந்த பிறப்புக்கு மட்டும்தான். இத்தனை பேர் எங்களை பெற்றார்கள் என்று சொல்லி பட்டினத்தார் பாடல்ல எத்தனை 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 என்னையோ என்று பாடுவார். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ என்பது பட்டினத்தார் பாடல். எத்தனையோ அன்னை. ஆனால் இறைவன் எல்லாருக்கும் அன்னையும் பிதாவும். எல்லா சமயமும் சொல்லுது இறைவன் அன்னையும் பிதாவும். எப்படி அவன் அன்னையும் பிதாவுண்டு ஆறாவது சொல்லினவா? எல்லா சமயமும் இறைவன் அன்னை பிதா என்று சொல்லுது. தந்தை என்று சொல்றது இருக்குது, தாய் என்று சொல்ற வளமை இல்லை. பொதுவாக எல்லா கடவுள்லையும் கடவுள் ஆண். எங்கட சமயத்துலதான் கடவுள் பெண்ணாகவும் இருக்கின்றார், பெண் கடவுளும் இருக்குது. உலகில் வழக்கில் உள்ள பெருஞ்சமயங்களில் எல்லாம் இஸ்லாம், யூத மதம், கிறிஸ்தவ மதத்திலேயும் கடவுள் ஆண், பிதா என்றுதான் சொல்லுவார்கள், அன்னை என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் எங்களுக்கு அன்னை என்றும் சொல்லுவார்கள். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று அப்படிப்பார் அப்பர் சுவாமிகள். அப்பன் நீ, அம்மை நீ. அப்ப இறைவன் எப்படி எங்களுக்கு அன்னை பிதாவானான் என்றால் அதுக்கு சைவத்தில்தான் சரியான விளக்கம் இருக்குது. வேதாந்தத்துல கூட இல்லை, வைஷ்ணவத்திலையும் இல்லை, சைவத்தில்தான் சரியான விளக்கம். எப்படி என்றால் இந்த உயிர்கள் எங்கே இருந்து வந்ததென்று பார்க்க வேண்டும். அது ஒரு கேள்விதான். எங்கே இருந்து இந்த உயிர் வந்தது, எங்கட உயிர் எங்கே இருந்து தொடங்கினது என்று பார்க்க வேண்டும். உயிருக்கு தொடக்கம் இல்லை என்று சைவம் சொல்லும். அந்த உடல் படைக்கப்படுகிறதை ஒழிய உயிர் படைக்கப்படுவதில்லை. உயிர்கள் எண்ணற்றன, எண்ணிலி. கடவுளைப் போல உயிர்களுக்கு தொடக்கம் இல்லை. இந்த உயிர்களை விட அணைந்து இருந்து உயிர்களை உயிரின் மாசாக இருக்கின்ற அந்த மலத்துக்கும் அந்த தொடக்கம் இல்லை. அதுவும் அனாதியா. பதி பசு பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர்கள், பாசம் என்றால் அந்த மறைப்பு. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. அனாதி என்றால் ஆதி இல்லாதது அனாதி.
ஆதி இல்லாதது அனாதி, நாதி இல்லாதது அனாதை. அது ஞாபகம் வச்சிருக்கணும். பிறகு தமிழை பிரிக்கிறதுல இருக்கு. நாதி என்றா கதி, சப்போர்ட். அப்படி நாதி இல்லாதவர்கள் அனாதை என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஆதி இல்லாதது அனாதி. இறைவன் ஆதி இல்லாதவன் என்று தெரியும். ஆனா உயிர்களும் ஆதி இல்லை. என்ன, உயிர்கள் படைக்கப்படவில்லை. அப்ப எப்படி இறைவன் உயிர்களுக்கு பிதாவாகிறான், தந்தையாகிறான், தாயாகிறான் என்றால், இந்த உயிர்கள் 3 நிலைகளிலே வருகின்றன. எல்லா உயிர்களும் ஒன்று எங்களைப் போல பிறப்பு இறப்பிலே வந்து கொண்டிருக்கின்ற நிலை. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இப்படி பிறந்து இறந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இருக்கின்ற உயிர்கள் ஒரு நிலை. இதை நாங்கள் பெத்த நிலை அல்லது சகல நிலை என்று சொல்லுவோம். உயிர் முதலாவது பிறப்பு எப்போ எடுத்த கேள்வி வருது. இந்த ஃபர்ஸ்ட் பிறப்பு, எங்களுடைய பிறப்பு வருவது கர்மாவினாலே என்று தெரியும். அப்ப கர்மா முதல் வந்ததா, புறவி முதல் வந்ததா, கோழி முதல் வந்ததா, முட்டை முதல் வந்ததா என்ற கேள்வி வரும். உயிர்கள் அளவைத்துக்கு முதலாவது புறவி அந்த உடலை இறைவன் தான் கொடுக்கின்றான். அது கர்மாவினால வருவதல்ல. கர்மா இல்லாமலே இறைவன் உடலை கொடுக்கின்றான். அது முதல் உட்பவம் என்று சொல்லுவார்கள். விச்சதின்றியே விளைவு செய்குவாய் என்று மாணிக்க வாசகர். விச்சதின்றியே விளைவு செய்கிற, விதை இல்லாமல் நீ வேளாண்மை செய்கிறாய் என்று. கர்ம வினைகள் ஒன்றும் இல்லாமலே உயிர்களுக்கு உடலை கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கின்றார் என்றால், இந்த உயிர்கள் எப்படி இருக்கு அதுக்கு முந்தி, முதலாவது புறவிக்கு முந்தி என்றால், அப்படியே உயிர்களுக்கு அறியும் ஆற்றல் உண்டு, அனுபவிக்கும் ஆற்றல் உண்டு. ஆனா ஒன்றுமே நோ யூஸ். ஏனென்றால் அவர்களுக்கு அறிகிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் உயிர்களுக்கு கருவிகரணங்கள் வேணும். கண்காது மூக்கு மனம் புத்தி சித்தம் எல்லாம் வேணும். இடம் வேணும், அனுபவ பொருள்கள் வேணும். அப்ப இடம் இல்லை, அனுபவ பொருள்கள் இல்லை, கண்காது மூக்கு போன்ற கருவிகரணங்கள் உடல் ஒன்றும் இல்லை. அதனுடைய அந்த ஆற்றல் இருந்தும் அது அறிவுக்குரிய ஆற்றல் இருந்தும் அறிய முடியாமல், அனுபவிக்கிற ஆற்றல் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் இருக்குது. இருட்டறையில கண்ணில்லாத குழந்தைய கட்டி போட்டு விட்ட மாதிரி இருக்குது. கேரிட்ட ஆணவ கருவறையில் அறிவிலாது கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டிருந்த ஏமை. தாயுமான சுவாமிகள் வெளியில் விட்டு முதலாவதாக அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொடுக்கறதுக்கு உடல் கொடுக்கிறார். இந்த முதலாவது உடல் எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி ஒரே உடலைத்தான் கொடுக்கிறார். அவர் நீதியான தேவன், ஜஸ்ட் அண்ட் ஃபேர். புரியட்ட காயம் என்ற முதலாவது உடல் புறவியை கொடுக்கின்றார். இது முதல் உட்பவம். அந்த உடம்பிலே காயம் என்றால் உடம்பு, அட்டம் என்றால் 8 தத்துவங்களாலான உடல். சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம். கேட்டுண்கணரின் சக்தி, சுவைக்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, மற்றது முகரின் சக்தி, தொட்டுணரின் சக்தி ஆகிய அந்த 5 பவர்ஸ் தன்மாத்திரைகளையும் வைத்து, அதோடு மனமும் வைத்து, புத்தியும் வைத்து, அகங்காரம் நான் என்ற தனியன் என்ற உணர்வையும் வைத்தார். ஒரு இண்டிவிஜுவல் சோலா வந்துடும். அது சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவேஷன், நான், அதான் அகங்கார். அந்த உடலை புரியட்ட காயம் கொடுத்த உடனே எல்லாருக்கும் ஒன்றரை தான் கொடுக்கிறார். அதுக்கு பிறகுதான் கர்மா தொடங்குது. முதல் புறவி அதுக்கு பிறகு அதை வைத்துக் கொண்டு மனத்தினாலே சிந்தித்து, புத்தியினாலே நிச்சயித்து, நான் என்ற தனி என்ற தன்மையோட இந்த கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, தொட்டுணரும் சக்தி எல்லாம் இருக்குத்தானே, அதனூடாக தொலைப்பட தொடங்குது. இன்னும் கண் காது மூக்கெல்லாம் வரையல. அப்படி என்னன்னு பாக்குறேன்னு கேட்பீங்க. நீங்க கனவு காணுகிறீங்க, கண் திறந்திருக்கா, வெளிச்சம் வருகுதா, விழித்திரையில பட்டு பாருணரம்பில போய் மூளையில போய்தான் நீங்க பாக்குறீங்களா கனவு? இல்லை. கண்ணும் இல்லை, வெளிச்சமும் இல்லை, விழித்திரையும் இல்லை, பாருணரம்பும் இல்லை, மூளையில இருக்கிற விஷுவல் கோட்டெக்ஸும் இல்லை. ஆனா கனவு பார்க்கிறீர்கள். கனவுல சத்தம் கேட்குது, கனவுல மனம் மணக்குது, கனவுல தொட்டுணர்ச்சி வருகுது. அதே போலத்தான் அதுவும். அது அனுபவிக்க துவங்கிடும், மனமும் வந்துடுது. அப்ப முதல் புறவி எல்லா உயிர்களுக்கும் கொடுப்பவன் இறைவன்.
ஆனபடினால எல்லா உயிர்களுக்கும் அவன் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கின்றான். இந்த விளக்கம் ஒரு சமயத்திலும் இல்லை. இருந்தா சொல்லுங்க. அதான் அன்னை பிதா. இது தெரிய வரும் பொழுது எங்களுக்கு பக்குவ நிலை கொஞ்சம் வந்துட்டுதுன்னு அர்த்தம். பக்குவ நிலை வரும் பொழுது இப்ப இந்த அனாதியாகவே இந்த கட்டு இருக்குன்னு பார்த்தோம். உயிரோட இருக்கிற அந்த மலம் அல்லது மாசு அல்லது கட்டு இருக்குது. செம்பிலே களிம்பு போல ஒன்றோன்னா எங்களுக்கு எல்லாரும் உள்ள தண்ணி எடுத்து வைக்கிற செம்பு தான் ஞாபகம் வரும். அந்த செம்பல்ல மண்ணிலே புதையுண்டு கடந்து சுடங்கத்தில் இருந்து எடுக்கின்ற செம்பு சுத்தமா வருதா? மாசோட தான் வருது. அதை சுத்தப்படுத்தித்தான் செம்பண்ட லோகத்தை எடுப்பார். நெல்லிலே உமி போல இவ்வளவு நெல்லு போட்டாலும் அரிசி தானே வருகுதா? உமியோட சேர்ந்துதான் வருகுது. அது போல இந்த உயிரோட இது அனாதியா இருக்குது. இருக்கிறதால என்ன செய்யுது? இந்த உயிரை அந்த நான் என்ற இதுக்குள்ள கட்டி போட்டுட்டு அந்த ஆணவம். இந்த உயிர் இறைவனைப் போல எங்கும் பறந்தது. இறைவனைப் போல பரந்த அறிவும் இறைவனைப் போல அளவற்ற ஆனந்தமும் இருக்கத்தக்கது. ஆனால் அது அறியாமல் இது கட்டுண்டு நான் இந்த உடம்பு, நான் இந்த ஊர், இந்த ஜாதி, இந்த சமயம், இந்த மொழி, இந்த மதம், இந்த தொழில் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலையும் அது அந்த கட்டுக்குள்ளேயே இருக்கப்பட்டு இருக்குது. அணுத்தன்மையதாக சிறுமைப்படுத்தி வைத்திருப்பதால் அது ஆணவம் என்று பெயர். ஆணவம் என்ற ஈகோ இல்ல, அந்த எங்கும் பரந்த எல்லாம் வெல்ல இந்த உயிரை அது ஒரு கட்டுக்குள்ள வச்சு இது லம்போதரன், இது தேவியம்மா, இது ராஜேஸ்வரி என்று சொல்லி எல்லாரையும் கட்டி வச்சிருக்கிறபடியினால அதுக்கு பெயர் ஆணவம். தட் விச் அட்டமைசஸ் த சோல் இஸ் ஆணவம். அந்த கட்டு எங்கள் புறவிகள் தோறும் வருகின்ற அறிவு முதிர்ச்சி ரெண்டு வழியால வரும். பட்டறிவு, படிப்பறிவு. அனுபவத்தாலையும் படிப்பாலையும் வரும். எல்லா புறவிகள்லையும் வரும். அறிவினால அந்த ஆணவ மனத்தின் இறுக்கம், தடிப்பு மெதுவாக தளர குறைய தொடங்கும். நன்றாக தளர்ந்து முழுவதுமாக போகின்றதுக்கு கிட்ட வந்து அது சொல்லுவார்கள் மல பரிவாகம். பரிவாகம் என்றா சமையல். வெந்துட்டது இறக்கலாம். அந்த நேரத்தில் இறைவன் குருவாக வருவார். அதுதான் அன்னபிதா குருவாய் ஐயன். ஐயன் என்பது இங்கே தலைவன். என்னை ஆண்டு கொண்டான். 4 ரிலேஷன்ஷிப்பை சொல்றார். இறைவன் எனக்கு அன்னை, இறைவன் எனக்கு தந்தை, இறைவன் எனக்கு குரு. குரு என்பது இருளை நீக்கி ஒளியை கொடுப்பவர் குரு. ரூ என்பது ஒளி என்பது இருள். ரா என்பது அக்னிக்கு பீஜம். அதுக்கு ஞாபகம் வச்சிருப்பீங்க. ரம் என்றது அக்னி. அப்ப ரூ என்பது ஒளி. அந்த குருவாய் வருகிறான். அவன் எங்களுக்கு தலைவனும் கூட. அவன் அன்னையா இருந்தாலும் பிதாவா இருந்தாலும் குருவா இருந்தாலும் அவன் எல்லாருக்கும் தலைவன். அவனுக்கு கீழே தான் முத்தி பெற்ற நிலையில அவருக்கு கீழேதான் நாங்கள். அதான் ஆண்டு கொண்டான். ஆண்டு கொண்டான் என்றா என்னை ஆட்கொண்டான், தன்னுடைய ஆளாக கொண்டான். இந்த ஐயன் என்னை ஆண்டு கொண்டான் என்பது எனக்கும் அவருக்கும் உள்ள இட்டர்னல் ரிலேஷன்ஷிப், எப்பொழுதுமே தலைவன் என்றதையும் சொல்லுகின்றது. ஆண்டு கொண்டான் என்று சொன்னார். அந்த ஒரு வரியில இவ்வளவும் வருகிறது. அன்னை விதா குருவாய் ஐயன் என்னை ஆண்டு கொண்டான். அடுத்தது என்ன சொல்றார்? என்னை அறிந்தேனடி. நான் யார் என்று தெரிந்தது. நான் யார் என்றால் முதல் சொல்லுவோம் என்ன? நீங்க யார் என்று கேட்டு எங்க போனாலும் நான் லம்போதரன் அல்லது நான் சிவகுமார் அப்படித்தானே சொல்றது. அது இந்த உடம்புக்கு. இதுக்கு முந்தின உடம்புல நான் லம்போதரனோ எந்த நாயோ பேயோ தெரியாது. என்ன அடுத்த புறப்பிலையும் தெரியாது. அப்ப அது உடம்பு சம்பந்தமான நான் என்னை அறிதல். அடுத்ததாக நான் இந்த உடம்பல்ல. இந்த பிறகு அப்ப பிறகு இந்த மனம் இல்ல, இந்த புத்தி இல்ல, இந்த சித்தம் இல்ல. நான் குருவல்ல, சிஷ்யன் அல்ல. நான் இன்னாருக்கு அப்பா, இன்னாருக்கு அம்மா, இன்னாருக்கு குரு, இன்னாருக்கு சீடன். என்ன பேருக்கு எங்களுக்கு ஊண்டுகோல் இல்லாம நிக்கலாது. சில போல ஆன்மீகத்தையே ஊண்டுகோலா பாவிச்சிருக்கிறது. நான் சைவ சித்தாந்தம், நான் இந்த கோயில், அதுகளும் ஊண்டுகோலை வச்சிருக்கிறோம். நாங்கள் அதுகளும் விணிக்கிறதுக்கு. அது இல்லாட்டி விழுந்துடுவோம். அதெல்லாம் நான் இல்லை. நிர்வாண சட்டம் படிச்சு பாருங்க.
நான் இது நான் இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று அது இல்லை என்றால் நான் யாரு? ஆன்மா, உயிர். உண்மை, அது ஒரு நிலை. இது பசுஞானம் என்று சொல்லுவார்கள், பசு கண்ட ஆன்மா. அதற்கும் அப்ப இந்த உயிர் உடல்ல இருந்து உயிர் போனால் உடல் வரும் சடம். அப்படினால நான் உயிர் என்று சொன்னோம். இந்த உயிரே இறைவன் உள்ளுக்கு இருக்கிறதால தான் இயங்குது. எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். எப்படி எல்லா உடலுக்குள்ளேயும் உயிர் இருந்ததை இயக்குதோ அதே மாதிரி எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்குதான். உடலை விட்டு உயிர் பிரியும், உயிரை விட்டு இறைவன் பிரிய மாட்டான். இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் இதுதான் எங்களுக்கு. எறும்பு போரிலிருந்து யானை வரைக்கும் எல்லா விதமான பிறப்புகளையும் அவர்தான். 84,100,000 ஜோனி பேதம் என்ற ஸ்பீசிஸ். அவ்வளவு வித்தியாசமான உயிரினங்கள் இத்தனையோ அண்ட சராசரங்களே இருக்கு. இடைசேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் நின்றானே. அப்ப உண்மையா நான் உயிர் உயிர் என்று நான் சொல்றேன், நான் ஆன்மா என்று சொல்றேன். ஆன்மா இல்ல, நான் சிவம். ஏன்னா சிவம் என்னுக்குள்ள இருக்குது. அதான் நான் இது சைவம் சொல்ற சுத்த அத்து விதத்துல வரும். ஐயன் என்னை ஆண்டு கொண்டான் என்னை அறிந்தேனடி. இப்ப நான் என்ன நான் உடல் என்று அறிந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த நிலையில என்ன நான் ஆன்மா என்று அறிவேன். அதற்கு அடுத்த நிலையிலே நான் சிவம் என்று அறிவேன். சித்தானந்த ரூபம், சித்தானந்த ரூபம் என்று முடியும் அந்த நிர்வாண சட்கம். அதான் என்னை அறிந்தேனடி. என்னை அறித்தால் ஆத்மாவை அறிந்ததும் சரி, சிவத்தை அறிந்ததும் சரி. அதான் அல்டிமேட். இச்சை எல்லாம் போச்சுதடி. இச்சை என்றா ஆசை, விருப்பு, அதெல்லாம் போச்சுது. ஏன் போச்சுது? எங்களுடைய ஆசையெல்லாம் இறைவன் ஆசையாக வந்துடும், அவருடைய இச்சை. எங்களுடைய அறிவெல்லாம் அவருடைய அறிவாக வந்துடும். எங்களுடைய செயலெல்லாம் அவருடைய அறிவாக வந்தது. நான் செய்வதில்லை, அவர்தான் செய்விக்கிறார். அப்ப என்னுடைய இச்சையெல்லாம் போச்சு. இச்சையெல்லாம் போச்சுது. அதுவரைக்கும் இச்சை போவதென்பது வருவே அடக்கிறது தான். புலன் அடக்கம் தான் இருக்கு. நாவடக்கம், புலன் அடக்கம், அடக்கம் கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டி வச்சிருக்கிறது. இறைவனை கண்டே இறைவனை அறிந்த பிறகு அது இயல்பாகவே வரும். இயல்பாகவே வரும். இளங்குயிலே நடந்து வாடி. இங்கதான் அவர் என்ன செய்கிறார்? இளங்குயிலே, கிளியே என்று சொன்னார் முதலாவது. இங்கே குயிலே என்று சொன்னார். கிளி, குயில் எல்லாம் தமிழ் இலக்கிய மரபிலே தூதுக்காக பாவிக்கிறது, செய்தி சொல்வதற்காக தூதுக்காக பாவிக்கிறது. இங்க கிளியே இச்சை எல்லாம் போச்சுதடி, சிறையாரும் அடக்கிளியே இங்கே வா தேனொடுவாள், முறையாலே உனைத்தருவன் என்று சம்பந்தர் பாடுவர். அழகிய பச்சை சிறகுகளுடைய பசுங்கிளியே வா, உனக்கு முறையாக என்ன தாரன்னு சொல்லுவார் அந்த பாடல். சிவகுமார் படிங்க. சிறையாடும் மடக்கிளியே தெரியுமா பாடல்? சிறையாடும் மடக்கிளியே இங்கே வா தேனுவாய், முறையாலே உனக்கல்வே மைவள தடோளம், சிறையாடும் கழுத்தோணி புரத்தீசன் துலங்குமிடம், பிரியானின் திருநாமம் எனக்கொரு கால் பேசாய். புரத்தீசன் திருநாமம் எனக்கொருகால் பேசாயோ. தோணிபுரத்தீசனுடைய நாமத்தை ஒரு சொல்லு, நான் உனக்கு தேனும் பாலும் கலந்து தருவேன். அப்படி ஒரு உருவகம். இங்கேயும் கிளியே இச்சையெல்லாம் போச்சுதடி, இளங்குயிலே நடந்து வாடி. இளங்குயிலே நடந்து வாடி ஒரு செய்தி சொல்றார், எங்களையும் அழைக்கிறார். வா, நீயும் வா, நீயும் வா என்று அழைக்கிறார். இளங்குயிலே நடந்து வாடி, எல்லாம் சிவரூபமடி, எங்கும் சிவமயம். பாத்தீங்களா? இது அடுத்த அனுபவம். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பார. சிவஞான சித்தியார் அந்த ஞான நிலை வந்த ஒண்ணு இல்ல. எங்களுக்கு எல்லாம் தெரியும், முன்னில காலத்துல கடிதம் எழுதைக்கு ஒரு ஊனா போட்டு சிவமயம் போட்டு எழுதுறது. இப்போ ஒரு தரும் எழுதுறதில்லை. அந்த ஊனா நீங்கள் அச்சில இருக்கிற ஊனா இல்ல, அது வண்டியோட இருக்கிற ஊனா. அது ஒரு தனி, அது அச்சலத்துல இல்லை அந்த ஊனா. அது ஒரு வட்டமும் கோடும், அவ்வளவுதான். அதுல வண்டி கிடையாது, வட்டமும் கோடும். அது சிவலிங்கம்.
நாதவம் விந்தும். ஊனா பிள்ளையார் என்று சொல்றது. அதுதான் தொடக்கம். பிள்ளையார் யாரு? சிவனுடைய பிரணவஸ்வரூபம் பிள்ளையார். ஆ. அப்ப ஊனா போட்டு சிவமயம். சிவமயம் என்றா என்ன கருத்து? எல்லாம் சிவம். அது சொன்னா கடிதத்தில் எழுதி கொண்டு வாரது. அப்ப இப்ப அதெல்லாம் எழுதி கொண்டு வந்தது இப்ப தெரியுது. எல்லாம் சிவரூபமடி. ஞானத்தனை இருப்பவர்களுக்கு எல்லாம் சிவந்தான், எங்கும் சிவந்தான். பார்க்கும் இடத்தில் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பசிய நிறந்தோன்றுதையா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. பாரதியார் பாடல். அப்படி பார்க்கிற இடமெல்லாம் இறைவனாக தெரியும். இது நிஷ்டை கூடின நிலை. எல்லாம் சிவரூபமடி, எல்லாம் சிவரூபமடி. சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க. பிள்ளையார் சுழி. ஏனென்றா என்ன எழுத்து எழுதுறாண்டாலும் ரெண்டே. நீங்க பிரெஞ்சில் எழுதலாம், சைனீஸில் எழுதலாம், ஜப்பானீஸில் எழுதலாம், கொரியன் பாஷையில, தமிழ்ல, சிங்களத்துல என்ன எழுதுறாண்டாலும் கோடும் வட்டமும் இல்லாம எழுத இயலுமோ? அது ரெண்டும் தான் எல்லாவற்றையும் ஆக்குறது, எல்லா எழுத்துக்களுக்கும். அதுதான் எழுத முதல் பிள்ளையார் சுழி. வட்டமும் கோடும். சின்ன பிள்ளைகளுக்கு முந்தையெல்லாம் ஆனா எழுதி பழகினாங்க. இப்ப எல்லாம் இல்லை. முதல் படிக்க போகணும்னா முதல் வட்டமும் கோடுகளும் தான் போட பழகினோம். முதல் எழுத்தே பானாவும் டானாவும் தான் தமிழ்ல படிப்பிக்கணும். என்ன அதுதான் முதல். அப்ப அது வட்டமும் கோடும். உலகத்தில் உள்ள எல்லா அசைவுகளையும் பாருங்க. ஒன்று நேர்கோட்டில் இயங்கும், அல்லது வளைவாக வட்டமாக வட்டத்தில் ஒரு பகுதியாக இயங்கும். இயக்கமும் அதுதான். உலகம் தோன்றியதும் அப்படித்தான். பெருநாத வெடிப்பாக வந்து அப்படியே வெடித்து சிதறி பறந்தது வட்டமாக. உலகம் ஒடுங்குவதும் அதே மாதிரிதான். இதுதான் சிவலிங்க வடிவம். உலகத்தின் தோற்றமும் அது, உலகத்தின் ஒடுக்கவும் அது, உலகத்தின் இயக்கமும் அது, அக்ஷரங்கள் எல்லாவற்றின் வடிவமும் அது. அப்படியேத்தான் ஊனா போடுறது. சிவமயம் என்றா எங்கும் சிவம். பல வளமைகள் நாங்க விட்டுட்டோம், அது செய்ய வேணும். குளிக்க வர பொழுது குளிக்க வாக்கைக்குள்ள எல்லாம் என்ன செய்வாங்க? சிவம் 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 என்று சொல்லி முடிக்கிறது. ஏன் சிவம் 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 என்று சொல்றது? வளர் 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 என்று சொல்லுவோம். அபிஷேகம் பண்றது. அபிஷேகம் பண்றது மட்டும் இல்லை. இந்த உடம்பு சிவலிங்கம். குளிக்க நெச்சு கொண்டு குளிக்க வேணும். அது தண்ணி ஊத்தேக்கல, அது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம். அபிஷேகம் முடித்த வர பூஜை செய்கிற ஆக்களுக்கு தெரியும். ஆவாகனம் சிவத்தை கொண்டு அதுக்கு இருத்துறது. அதான் சிவம் 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 வரவழைக்கிறது. வளர் வளர் வளரண்டா அதுல வித்தியாதேகம் வருவித்தல் என்று சொல்லுவார்கள். அப்படி கொண்டு அதுல சிவத்தை இருத்தி பொருத்தி சிங்க்ரோனைஸ் பண்றது. அதான் சிவம். அதுக்கு குளிச்சு போட்டு சிவன் சிவன் வளர் வளர் சொல்லி வெளியில வந்த நீங்கள் சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்துக்குள்ளே சிவம். அதான் அந்த வளமை. நினைக்கிறேன் யாழ்ப்பாண தமிழ் மரபில் இருந்தது. வெட்டிக்கிழவிலையும் இருக்குதோ தெரியல. இதெல்லாம் அப்ப எல்லாம் சிவரூபமடி. அளந்து அறிய முடியாதடி. யானறி அளவையின் ஏத்தி ஆனாது. திருமுருகாற்றுப்படை படித்தோம். எனக்கு தெரிந்த விதம்படியெல்லாம் உன்னை போற்றி எனக்கு முடியாம போச்சு. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே அண்டார் மாணிக்க வாசகர். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே என்றார். ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வுசூர் கடந்ததோன் உணர்வே தெளிவளர் பழங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்துள் ஆனந்த கெணியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. சொல்றதுக்கு ஒரு வழி செய்யா வகைசாயையான்னு சொன்னார். அளந்து அறிய முடியாதடி. தளர்ந்திடாமல் தொடர்ந்து வாடி. Perseverance is important. ஒவ்வொரு நாளும் நாங்க செய்யறது இருக்குது. சில வேளையில வெள்ளிக்கிழமை மட்டும் செய்வோம். கந்த சட்டி விரசம் முடிஞ்சோடனே பிறகு வேற காரியத்துக்கு போயிடுவோம்.
அல்லது ஐயப்பன் மண்டல விரதம் முடிஞ்சோன்னா வேற காரியத்துக்கு போயிடுவோம், கௌரி காப்பு முடிஞ்சோன்னா வேற காரியத்துக்கு போயிடுவோம். நித்தியம் செய்ய வேணும். நித்தம் 7 அதிகாரத்தை இயற்றி தீட்சை செய்கிற குரு சொல்லுவார், பான குரு சிக்ஷருக்கு 7 பார்க்க வேணும். இவருக்கு என்ன செய்ய இயலும் அல்லது இவருக்கு என்ன செய்ய இயலும். விருத்தர், வாலீஷர், பெண்கள், பாலர், பல போகத்தவர், இவருக்கு பண்ணும் சீலமது நிற்பீசம் என்று தீட்சையில வரும். வயசானாக்கள், வியாதிப்பட்ட வருத்தக்காரர், பெண்கள் பல வேலையோடு இருந்து பெண்கள். அந்த காலத்துல பெண்களுக்கு வேலைப்பழு கூட. மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, தண்ணி போய் குடத்துல அள்ளி கொண்டு வந்து வைக்க வேணும், வீடு கழுவ வேணும், அடுப்பு உரகு வச்சு மூட்டி சமைச்சு, ஃப்ரிட்ஜும் இல்லை, ஹீட்டரும் இல்லை, உளுந்து நனைய போட்டு ஆட்டுறா தோசை சுடுறது 2 நாள் 3 நாள் வேலை. என்ன ஒரு நாள் எடுத்து ஊற வச்சு அரைச்சு புளிக்க வச்சு அப்படித்தான். இப்ப எல்லாம் கிரைண்டர் வந்ததுல. அப்ப பெண்கள், பாலர், மற்றது பல போகத்தவர், வேலை பிஸியான ஆக்கள், பிசினஸோட பிஸி, பொலிட்டிக்ஸ்ல பிஸி, சமூக சேவையில பிஸி, வியாதிப்பட்டவர், இவருக்கு பண்ணும் சீலம் அது நிற்பீசம். அவர்களுக்கு தீட்சையில கொஞ்சம் அதுக்கேற்ற வகைகள் உண்டு. சில மந்திரங்களை குறைச்ச கொடுத்து நித்தம் 7 அதிகாரத்தை இயற்றி அவரவருக்கு சொல்றதா. ஓகே, உனக்கு அதுதானா, சரி, ஒவ்வொரு நாளும் சிவசிவாண்டு திருநீட்ட பூசு, அட்லீஸ்ட் ஒரு பூவை எடுத்து வை. நித்தம் 7 அதிகாரத்தை இயற்றி தொடர்ந்து செய்ய வேணும். நித்தியம். பொதுவாக ஆத்மாயத்துல இந்த சச்சங்கம் வர அளவுக்கு வந்துட்டால் 3 விஷயம். நித்தியம் சுவாமிக்கு ஒரு பூ எடுத்து ஒரு தண்ணி வச்சு ஒரு தூப தீபம் காட்டி நித்திய ஆராதனை இருக்கணும். மற்ற நித்திய அனுஷ்டானம் இயலுமான வரைக்கும் தீட்சை கேட்டு தினமும் ஒரு அனுஷ்டானம் 5 நிமிஷ வேலை செய்து அந்த ஜபம் பண்ணவன். மற்றது நித்திய அனுசந்தானம், தினசரி சில நல்ல காரியங்களை தொடர்ச்சியாக செய்துன்னு சொல்லியும் வர வேணும். அதான் தளர்ந்திடாமல் தொடர்ந்து வாடி, தளர்ந்திடாமல் தொடர்ந்து வாடி. தான தாம் தான தாம் தான தாம் தான தாம் என்றா தாளம் போடுற மாதிரி தான் இருக்குது. தான் அதுவாம், தத்துவமசீன், தான் அது. தான தாம் தான தாம் தான தாம் தான தாம் என்று சொல்லுகிறேன். நான் தான் என்று சொல்றது. நான் என்பது ஒன்று, தான் என்பது ஒன்று. நான் என்பது உயிர், தான் என்பது இறைவன். இப்ப உள்ளே இருக்கிற இறைவனும் வெளியில இருக்கிறது ஒன்றுதான். தான தாம் தான தாம் தான தாம் தான தாம் என்று சொன்னார். அப்படித்தான் தான தாம். தத்துவமசி மகாவாக்கியம். இவ்வளவுமே தியானம் தான் செய்தது. பாத்தீங்களா, சிவ தியானம் செய்யறதுக்கு கண்ணை மூடிக்கொண்டிருந்து தியானம் செய்தது ஒருவரை, ஒரு பாட்டை பாடி சிந்திக்கிறது ஒரு வகை. என்னை விதா குருவாய் ஐயனை ஆண்டு கொண்டான், என்னை அறிந்தேனடி கிளியே இச்சையெல்லாம் போச்சுதடி, இளங்குயிலே நடந்து வாடி எல்லாம் சிவரூபமடி, அளந்தறிய முடியாதடி தளர்ந்திடாமல் தொடர்ந்து வாடி, தான தாம் தான தாம் தான தாம் தான தாம் என்று இந்த சிவத்தியானத்துல முதலாவது பாடல் ஜோர் சுவாமி என்று சொல்லுது. பிரம்மா விஷ்ணு அளந்தறியாமல். அடுத்தது படியுங்கோ. பொன்னாசை பொன்னாசை மண்ணாசையால் மஞ்சரெல்லாம் சின்னாவின்னாம் மானாரடி ஒளியே சினத்தியானம் செய்திடுவோம், சிங்காரமான பூங்குயிலே. மேல மறைஞ்சு கொஞ்சம் மேல அங்கும் இங்கும் மலையாது, அங்கும் இங்கும் மலையாது படையங்க
சித்தனிலும் சிங்காரமான பூங்குயிலே அங்கும் இங்கும் அழியாதே கங்குல் பகலற்ற காட்சி காட்டி வைப்பேன் கண்ணே வாழாய் கங்குமவனடி கங்குமவனடி இல்லாமடி செய்தே. பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசையால் 3 வகையான ஆசை. பொன்னாசை, பொன்னென்றால் காசு, தங்கம். இலங்கையிலே தங்கத்திலே மாட்டுப்பட்டிருக்கிற ஒரு மினிஸ்டரோ ஆளுநரோ பழைய பெண்ணாசை, மற்றது மண்ணாசை. பட்டின தருவை அன்ன விசாரம் அதுவே விசாரம். முதலாவது சாப்பாட்டு கவலை. விசாரம் வேண்டா கவலை, விசாரணை. எங்க சாப்பிடலாம், என்னத்தை சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு எங்க போய் வேலை செய்யலாம், என்னத்தை உழைக்கலாம். அது போனால் சொன்ன விசாரம். அதுக்கு அடுத்தது சொன்ன விசாரம். சொன்னமண்டது சொர்ணம். சொர்ணமண்டா தங்கம். தங்கம். காசு பணம். அடுத்தது சொன்ன விசாரம். தொலையா விசாரம். அது போகாது. கட்டையில போக மட்டும் போகாது. சித்த உரகம் தேடி வச்சுட்டு போவன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் எல்லாம். சொன்ன விசாரம் தொலையா விசாரம். மங்கையரை பெண்ண விசாரம் பெண்ணாசை. பலகால் விசாரம். அதை விட பிறகு பதவி, போட்டி, அதிகாரம், புகழ், இப்படி பலவில்லை கவலைகள். அதுகள் என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனை என்று படிப்பார். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை. கந்த தலைமுதியில் படிப்பார். மூஏடனை என்று முடிந்திடுமோ. மூஏடனை, ஏஷனை என்று வடமொழியில சொல்லுவார்கள். ஏஷனை தமிழ்ல ஈடனை. அவர்கள் சொல்றது கொஞ்சம் வித்தியாசம். தன ஈடனை. தனமண்டா பொருளாசை. தார ஈடனை. தாரம் என்றால் மனைவியில இருக்கிற ஆசை. மற்றது தனைய பிள்ளைகள்ல இருக்கிற ஆசை. பிள்ளைகள்ல ஆசை பற்று, மனைவியிலே ஆசை பற்று, மற்றது பொருளே ஆசை பற்று. அதான் மூவேஷனை. மூடனை என்று முடிந்திடுமோ என்று கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் படிப்பார். இப்ப இதெல்லாம் எங்களுடைய என்டாங்கிள்மெண்ட். ஆசை என்றா கூடாதுன்ற சிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கண்டு சிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அதுக்குள்ள மாட்டுப்படக்கூடாது. The art of disentanglement is the spirituality. ஆன்மீகம் என்றது இந்த மாட்டுப்படுவதில் இருந்து மெல்ல மெல்ல விலக்கி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறது. ஃப்ரீயா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கலாம். மாட்டுப்பட்டா சந்தோஷமா இருக்கல. அது என்னுடைய வீட்டிலே மகன் சொன்னார், அப்பா யூ ஹாவ் எ பேத்தி என்றார். பேத்தி தான், பிள்ளை இல்லை தானே. இப்ப அதே ரூட்டுன்னு திரும்பி தொடங்கப்படாது. சந்தோஷமா இருந்தானே வலிக்கும். மாட்டப்பட்டுட்டா கஷ்டம். அதான் பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசையால் மனிதரெல்லாம் சின்ன பின்னமானாரடி. சின்ன பின்னம் ஆனாரடி. அது என்ன சின்ன பின்னம்? சிதறுண்டு போறது. சிதறண்டு போறது. அதுல இருந்து பிரிக்க முடியாம கஷ்டப்படுறது. அபின்னம். பின்னம் என்றா பிரித்தல். அபின்னம் என்றா பிரிக்க முடியாம இருக்கிறது. அப்ப அதுகளோட நாங்க ஒன்றா விடுவோம். காசையோட இருந்து சாகுறது, புலவி மனைவி மக்களோட இருந்து மாட்டுப்பட்டு சாகுறது, இப்படி அதுகளோடையே மாட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லையா? இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு கொண்டு வரோம் ஐயா. பட்டு அங்க வச்சுட்டா சரி, அது தண்டை வாரில போகும். அங்க பட்ட வச்சுட்டா சரி. சின்ன பின்னமானாரடி, சின்ன பின்னமானாரடி கிளியே சிவத்தியானம் செய்திடுவோம். சிவத்தியானம் செய்திடுவோம். பாத்தீங்களா? நீங்க சொன்ன கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொண்டு வார வேண்டா. சும்மா விடுகிறேன் விடுகிறேன்டா விட இயலாது. அது அடங்கத்தான் இருக்கும். சிவத்தை பிடிக்க வேண்டும். சிவத்தை தியானிக்க தண்டவாரில போகும். அவர் எங்களுக்கு அன்னை, எங்களுக்கு பிதா,
எங்களுக்கு குரு, எங்களுக்கு தலைவன், எங்களை தாங்கிறவர், எங்களோட பிரிப்பில்லாமல் எங்களோட புறவிதோறும் வருபவர், எங்களுடைய ஆடை விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிறார், ஆடிட்டு வாண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அதை நினைச்சால் இது குறை. பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை யாழ் மனிதரெல்லாம் சின்ன பின்னமானாரடி. பிரிச்சு பார்க்க ரெண்டு கருத்து. சின்னஞ்சின்ன சிதறி போகிறார்கள் உண்டு. மனது சிதறி போகிறதோட என்ன சொல்றது, பிரிக்க முடியாம அதோட மாட்டுப்பட்டும் போறார்கள். கிளியே சிவ தியானம் செய்திடுவோம். தியான் என்றது தியானம். சிங்காரமான பூங்குயிலே, எங்களுக்கு தான் சொல்றாரு. நாங்க குயில், கொஞ்சம் சிங்காரம் தான் நாங்கள். சிங்காரமான பூங்குயிலே அங்கும் இங்கும் அலையாது, அங்கும் இங்கும் அலையாது. ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் தேனியை போல இருக்கிறில்ல. தேன் உள்ள பூக்குள்ள மட்டும்தான் போகும். நாங்கள் ஈய போல தேனிலையும் இருப்போம், மெலத்திலையும் இருப்போம். அங்கும் இங்கும் அலையாதே, கங்குல் பகலற்ற காட்சி காட்டி வைப்பேன். இங்கதான் ஜோகர் சுவாமிகள் தன்னை வெளிப்படுத்துவார். என்ன சொல்ற, தான் கண்டது மட்டும் இல்ல உனக்கும் காட்டுவேன். ஞான குரு என்பதை உள்ளுக்குள்ள சொல்றேன். கங்குல் பகலற்ற காட்சி. அது என்ன கங்குல் பகலற்ற காட்சி? இரவு பகல். கங்குலண்டா இரவு பகலற்ற காட்சி. அதென்ன இரவு பகலற்ற காட்சி? இருட்டும் வெளிச்சம் இல்லாத காட்சி எது? நிஷ்டை கூடிய நிலையில எல்லாம் ஒளிமயமா தெரியும். ஏனென்றால் அவர் பெருஞ்சோதி. பரஞானத்தால் பரத்தை பார்த்திருத்தோல் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரர். அப்படி இருக்கிறவ கண்ணை திறந்து பார்த்தா எங்கும் சிவரூபம், கண்ணை மூடி பார்த்தா ஒரே வெளிச்சம் உள்ளுக்கு. ஏனென்றால் சிவம் இருக்கிறது. சிவப்ப சோதியார், பரஞ்சோதி, இறைவனை சோதி ஒளி என்று எல்லாரும் சொல்லுவார்கள். தினகர கோடி பிரபாகர லிங்கம், கோடி சூரியர்களுடைய பிரகாசமுடைய லிங்கம் என்று சொல்லுவார். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா, கோடி சூரியருடைய சூரியர்களுக்கு சமமான ஒளிய உடையவர் என்று சொல்லுவார். ஸ்ரீருத்ரன் சொல்லும் அப்படி சூரிய ஒளிக்கு சமமா இருந்தாலும் அந்த ஒளி ரொம்ப குளிர்மையா இருக்குமாம். சரத்கால சந்திரனை போல குளிர்மையா இருக்குமாம். சரத்காலம் என்பது நவராத்திரி காலம். ஐப்பசி கார்த்திகை சரத்காலம். புரட்டாதி ஐப்பசி, புரட்டாதியில நவராத்திரி, புரட்டாதி ஐப்பசி தான் சரத்காலம். கார்த்திகை மார்கழி கார்காலம், மழைக்காலங்காலம், குளிர்காலம் அந்த இதுக்கு இல்லை. அப்ப அது மாதிரி நல்ல குளிர்மையா இருக்கும் ஒளி. அப்ப அந்த ஒளியிலே கரைந்திருத்தல். இப்படித்தான் அபிராமி பட்டர் இருந்தார். கண்ணை மூடிக்கொண்டிருந்தார். ராஜா கேட்டார், என்ன நாள் இன்றைக்கண்டு? பௌர்ணமி என்றிட்டார். கண்ணை திறந்தவரதான் விளங்கிச்சு, இப்படி சொல்லிட்டேன்ட்டு. ஞானிகர்கள் சொல்லதெல்லாம் சத்திய வார்த்தை, பொய்க்கப்படாது. இப்ப உண்மையில நான் ஹெலிசினேட்டிங் மாய காட்சியில இருந்தேனோ அவருக்கே டவுட் வந்துட்டு. ஞானியர் வாக்கை பொய்க்கப்படாதுன்றதுக்காக அன்றைக்கு வானத்துல சந்திரன் வந்தது. அந்த வாக்கும் பொய்த்து போமோ. ஞானியர் வாக்கு பொய்யாது. ஜோகர் சுவாமியுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாது. நாட்டு பிரச்சனை உச்சமா இருந்த காலத்துல நற்சிந்தனை முதல் வாசிச்ச நான். எங்கேன் ஜோகர் சுவாமி நாடு பிரியுதென்று சொல்லி இருக்கிறான். ஒருடமும் சொல்லல, ஒருடமும் சொல்லல ஜோகர் சுவாமிகள். வாசித்த ரீசன் ஞானியர் இது பொய்க்காது. எத்தனையோ பேர் எத்தனையோ சாத்திரம் சொன்னவன். மலைப்பட்டியில அவர் அப்படி சொன்னார், இந்த சாமி அப்படி சொன்னார், அந்த சாமி அப்படி சொன்னார், சாய்பாபா இப்படி சொன்னார், சங்கு பாபா அப்படி சொன்னாருன்னு நிறைய பேர் சொன்னது. ஆனா ஜோகர் சுவாமிகள் சொல்லவில்லை. நான் அதுக்காகத்தான் அதை படித்தேன். நான் முதல் அந்த காட்சியில இருக்கிற பொழுது அதான் ராப்பகலற்ற வெட்ட வெளியிலே ரமித்திருப்போம் வா அருணாச்சலா. ரமணர் படிப்பார்.
இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி இருந்தேன் ராப்பகலற்ற இடத்தே. திருமந்திரத்துல திருமூலர் சொல்லுவேன் ராப்பகலற்ற இடம். பைபிள்ல யோவானின் வெளிப்பாடுகள்ல அவரும் சொல்லுவேன் அங்கே சூரியன் உதிப்பதுமில்லை அஸ்தமிப்பதுமில்லை. தேவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஒளிவாக இருக்கிறார். தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரமே அதில் பிரவேசிக்கின்றார்கள். அவனுடைய அங்கு ராப்பகல் இல்லாதபடியால் அதனுடைய வாசல்கள் மூடப்படுவதே இல்லை. அங்கேயும் ஒளிதான், எங்கும் கடைசி நிலை. அதான் கங்குல் பகலற்ற காட்சி காட்டி வைப்பேன் கண்ணே வாராய், எங்கும் அவனடி எங்கும் அவனடி எல்லாம் அவனடி எல்லாம் அவனடி. அவ்வளவுதான். சிவமயத்தை எப்படி சொல்றாரு? எங்கும் அவனடி எங்கும் அவனடி எல்லாம் அவனடி எல்லாம் அவனடி என்று சொல்றார். இதில் இன்னும் பாடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பாட்டில் பார்ப்போம். என்ன வான்முகில் வளாது பெய்க மலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்மறையரது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகரடவ பார்வதீபதையே அரகரவ பார்வதீபதையே அரகரவ பார்வதீபதையே. தென்னாளுடைய சிவனே போற்றி. சித்தபேசா சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நாளைக்கு எங்கட திருமறை ஓதலோட சந்திப்பன். நாளை